உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் திகதி 11ஆம் மாதம் 2025 மந்தவாசல யுக்தம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள். ஏகாதசி திதி, சதய நட்சத்திரம், மரணயோகம். இன்று ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். விஷ்ணுவை நினைத்து ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் புகழ், ரிஷபம் இன்பம், மிதுனம் உதவி, கடகம் பொறுமை, சிம்மம் பாராட்டு, கன்னி ஏமாற்றம், துலாம் வெற்றி, விருச்சிகம் சோதனை, தனுசு அலைச்சல், மகரம் மேன்மை, கும்பம் சுபம், மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், உங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தால் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் எதிர்வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான பதில்களை தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அபிஷேகத்தை பற்றியும் அர்ச்சனைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். அபிஷேகம், இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது எங்களுடைய மரபு, எங்களுடைய சம்பிரதாயம், எங்களுடைய ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்ய சொல்லி. அதே மாதிரி ஆராதனைகள், அர்ச்சனைகள் செய்ய சொல்லியும் இருக்குது. அர்ச்சனை இருக்குது. அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை, சகஸ்டநாம அர்ச்சனை, அதாவது சோடசநாம அர்ச்சனை, 16 மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய அர்ச்சனைகள், 108 மந்திரத்தை சொல்லி செய்யக்கூடிய அர்ச்சனைகள், 1008 சகஸ்டநாம அர்ச்சனை, 1008 மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய அர்ச்சனைகள். இந்த மாதிரி அர்ச்சனைகள் இருக்குது. அபிஷேகங்கள் இருக்குது. அபிஷேகங்கள் செய்கிறதும் அர்ச்சனைகள் செய்கிறதும் எங்களுடைய மரபு. சரி, முதல்ல பல்வேறு தேவைகளுக்காக பால், தயிர், நெய் போன்ற திரவியங்களினால் அபிஷேகம் செய்கின்றோம். நான் முதல்ல ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் என்ன பலன். பால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன், தயிர் அபிஷேகம் செய்தால் என்ன பலன், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் என்ன பலன், நெய் அபிஷேகம் செய்தால் என்ன பலன், விபூதியினால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன், மஞ்சள்மா அரிசிமா அபிஷேக தூள்களினால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் என்ன தேவை என்றதை நாங்கள் யோசித்து அதற்குண்டான பொருள்களை அபிஷேகம் பண்ணுறதை பற்றி நான் முந்தைய எபிசோடில் சொல்லியிருந்தேன். பால், சந்தனம், சுத்த ஜலம், இது சுலபமானது. பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கிறதுன்னா பஞ்ச அமிர்தங்களும் வேணும். மா, பிலா, வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளும் தேனும் நெய்யும் சேர்த்தாதான் பஞ்சாமிர்தம். அது செஞ்சு தான் அபிஷேகம் பண்ணணும். இப்போ பால் அபிஷேகம் செய்வது சுலபமானது. கடையில் போய் கொஞ்சம் பாலை வாங்கிட்டு கொடுத்தீங்களா இருந்தால், பசுமாட்டில் பால் கறந்து கொடுத்தீங்களா இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம். அது சுலபமானது, பால் அபிஷேகம். சந்தனம் அபிஷேகம் செய்வது சுலபமானது. சந்தன பவுடர் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு கரைச்சி போட்டு ஊற்றலாம் சந்தனம்.
சுத்த ஜலம் நல்ல தண்ணீரினால் அபிஷேகம் செய்வது இதெல்லாம் சுலபமானது. அபிஷேகம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொதுவாக எல்லா பிரார்த்தனைகளுக்காகவும் பாலினால், சந்தனத்தினால், சுத்த ஜலத்தினால் அதெல்லாம் வாங்க என்னட்ட வசதி இல்லையா, சந்தனம் 1 கிலோ வாங்க வசதி இல்லை. தண்ணீரினால் அபிஷேகம் செய்வதே மிகச்சிறந்தது. சுத்த ஜலம் நல்ல தண்ணீர் அபிஷேகம் செய்கிறது, பால், சந்தனம் எல்லாம் சுலபமானது. எப்போவுமே வெண்கல பாத்திரத்தில் இளநீர் வைக்கக்கூடாது. அபிஷேகத்திற்காக வெண்கல பாத்திரத்தில் இளநீர் கெட்டு போயிடும். இளநீரை வைத்து அபிஷேகம் செய்யக்கூடாது. அதே மாதிரி செப்பு பாத்திரத்தில் பால் வைத்து அபிஷேகம் செய்யக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயம். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. வெண்கல பாத்திரத்தில் இளநீர் வைத்து அபிஷேகம் செய்யக்கூடாது. செப்பு பாத்திரத்தில் பால் வைத்து, பால் திறஞ்சு போயிடும் செப்பு பாத்திரத்தில் வச்சா. செப்பு பாத்திரத்தில் பால் வைத்து அபிஷேகம் செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் என்னட்ட கேள்வியும் கேட்டிருக்கீங்க. காய்ச்சிய பாலினால் அபிஷேகம் செய்யலாமா, அல்லது பாலை காய்ச்சி தான் அபிஷேகம் செய்யலாமா? இல்லை, தவறு. எப்பவும் காய்ச்சிய பால், பால் காய்ச்சாமல் பச்சை பாலைத்தான் அபிஷேகம் செய்யணுமே தவிர அடுப்பில் வச்சு பாலை சுண்ட காய்ச்சிட்டு அதை அபிஷேகம் செய்யக்கூடாது. அப்போ என்ன விஷயம்? காய்ச்சிய பால், அடுப்பில் வச்ச பாலை அபிஷேகம் செய்யக்கூடாது. அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல் நாள் கறந்த பாலை அபிஷேகம் செய்யக்கூடாது. என்றைக்கு அபிஷேகம் செய்கிறீங்களோ அன்றைக்குத்தான் பசுமாட்டில் பாலை கறந்து எடுத்து கொண்டு போகணுமே தவிர முதல் நாளே கறந்து வைத்த பாலினால் அபிஷேகம் செய்யக்கூடாது. 2 விஷயம் சொல்லிட்டேன். காய்ச்சிய பால் அபிஷேகம் செய்யக்கூடாது, முதல் நாள் கறந்த பாலினால் அபிஷேகம் செய்யக்கூடாது. இது அபிஷேகத்தை பற்றின ஒரு விதி. அடுத்தது அர்ச்சனைக்கு வருவோம். வாசனை உள்ள எல்லா மலர்களும் அர்ச்சனைக்கு உரிய மலர்கள். வாசனை உள்ள எந்த பூ, இப்போ கடுதாசி பூண்டு ஒன்று இருக்குது, சிகப்பு கலரில் மஞ்சள் கலரில் எல்லாம் இருக்குது. கடுதாசி பூ எடுத்து மணந்தீங்களா அதில் எந்த வாசமும் வராது. அதனால் கடுதாசி பூ அர்ச்சனை செய்யக்கூடாது. சிகப்பு பூ உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்கிறது கடுதாசி பூண்டு. அதை எடுத்து மணந்து பார்த்தீங்க. நீங்கள் ஒரு கொள்கையை வச்சுக்கொள்ளுங்க, எந்த பூவை வேணும்னாலும் எடுத்து மணந்து பாருங்க. அதில் வாசம் இருந்தால் அர்ச்சனை செய்யலாம். வாசனை இல்லாத எந்த மலர்களும் அர்ச்சனைக்கு உரியது அல்ல. அதை ஆழமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. துளசியை கணபதிக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. பிள்ளையாருக்கு துளசியினால் அர்ச்சனை செய்யக்கூடாது. துளசி எப்பவும் பெருமாளுக்கு. எது கூடாதுன்றதை சொல்கிறேன். பிள்ளையாருக்கு துளசியினால் அர்ச்சனை செய்யக்கூடாது. சிவபெருமானுக்கு தாளம்பூவினால் அர்ச்சனை செய்யக்கூடாது. தாளம்பூக்கும் சிவனுக்கும் பகை. தாளம்பூவினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. தும்பை பூண்டு ஒன்று இருக்குது, தும்பை பூவினால் சூரியனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. அரளி பூவினால் ஸ்ரீராமருக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. அலரி பூவினால் ராமருக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. பூஜை செய்யக்கூடாத பூக்களை பற்றி சொல்கிறேன். துளசி எப்பவும் பிள்ளையாருக்கு கூடாது. துளசியில் மாலையை பிள்ளையாருக்கு போடக்கூடாது. துளசி பூவினால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய, பூஜை செய்யக்கூடாது. தாளம் பூவினால் சிவனுக்கு பூஜை செய்ய, அர்ச்சனை செய்யக்கூடாது. தும்பை பூவினால் சூரியனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. அரளி பூவினால் ராமருக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது. இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. விஷ்ணுவுக்கு எப்பவும் துளசி சிறந்தது. மகாவிஷ்ணுவுக்கு பூஜை செய்ய, அர்ச்சனை செய்ய துளசி உகந்தது. பிள்ளையாருக்கு அருகம்புல், அது எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையாருக்கு துளசி கூடாது, அருகம்புல் அர்ச்சனை செய்ய உகந்தது. அம்மனுக்கு தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்யலாம். அம்மனுக்கு தாமரை அர்ச்சனை செய்ய உகந்தது. சிவபெருமானுக்கு வில்வம் இலை அர்ச்சனை செய்ய உகந்தது. சிவனுக்கு வில்வம் இலை. அப்போ விஷ்ணுவுக்கு துளசி, பிள்ளையாருக்கு அருகம்புல், அம்மனுக்கு தாமரைப்பூ, சிவனுக்கு வில்வம் இலை. இது அர்ச்சனை செய்ய உகந்தது. எது கூடாதுன்னு சொல்லிட்டேன், எது நல்லதுன்னு சொல்லிட்டேன். 1000 வில்வம் இலைகளால் அர்ச்சனை செய்கிறதை விட ஒரு மகிழம்பூவினால் அர்ச்சனை செய்கிறது சிறப்பு. 1000 வில்வம் இலைகளினால் அர்ச்சனை செய்வதை விட
ஒரு மகிழம்பூ 1000 வில்வம் இலைகளுக்கு ஒரு மகிழம்பூ சுரந்தது. 1000 மகிழம்பூவினால் அர்ச்சனை செய்வதை விட ஒரு நந்தியாவட்டை பூ சிறந்தது. 1000 மகிழம்பூவை பார்க்க ஒரு நந்தியாவட்டை சிறந்தது. 1000 நந்தியாவட்டை பூக்களை விட ஒரு அரளிப்பூ சிறந்தது. 1000 நந்தியாவட்டை பூக்களால் அர்ச்சனை செய்வதை விட ஒரு அரளிப்பூ சிறந்தது. 1000 அரளிப்பூவினால் அர்ச்சனை செய்கிறதை விட ஒரு ஜாதிப்பூ சிறந்தது. அப்போ மிகச் சிறந்தது ஜாதிப்பூ. முதல்ல இருந்து சொல்கிறோம். 1000 வில்வம் இலைகளை விட ஒரு மகிழம்பூக்கு சிறப்பு. 1000 மகிழம்பூவை விட ஒரு நந்தியாவட்டம் பூவுக்கு சிறப்பு. 1000 நந்தியாவட்டம் பூவை விட ஒரு அரளிப்பூ சிறப்பு. 1000 அரளிப்பூக்களை விட ஒரு ஜாதிப்பூ சிறப்பு. அப்போ ஜாதி மல்லிகை அல்லது ஜாதி பூண்டு சொல்லக்கூடிய பூவினால் அர்ச்சனை செய்கிறது மிக சிறப்பு. எத்தனை வகையான சிறப்புகளை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறேன். செண்பகப்பூ தாமரை தவிர்த்த ஏனைய புஷ்பங்களை மொட்டுக்களாக வைக்கக்கூடாது என்று சாஸ்திரம். அதுகளெல்லாம் விரிஞ்சி இருக்கணும். மொட்டை அர்ச்சனை பண்ணக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எப்பவுமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது, அர்ச்சனை பண்ணுவது எங்களுடைய நேர்கடன்களை நிறைவேற்றக்கூடியது. ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் இன்னும் பூவினால் அர்ச்சனை பண்ணுறேன் என்று ஒரு நேர்த்தியை வையுங்கோ. அந்த அர்ச்சனையை நிறைவேற்றுங்கள், அந்த நேர்த்தியை நிறைவேற்றுங்கோ. அதை விட சுலபமானது நான் அபிஷேகம் செய்கின்றேன், என்ன பிரச்சனை? சில பேர் வந்து சொல்லுவினோம், ஐயா தலையில் காகம் கொத்திட்டு போயிட்டுது, அப்போ பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அபிஷேகம் செய்வதும் அர்ச்சனை செய்வதும் அதிக பலன்களை உங்களுக்கு தரும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.